ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் மக்களே. இன்னும் 2 or 3 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் உங்களுக்கே தெரியும் இது ஒரு T20 ஃபார்மேட்டில் நடக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஓடி ஃபார்மேட்டில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் 2026 வரதுனால ஒரு பில்டப்பாக T20 ஃபார்மேட்டில் வைக்கிறாங்க. 8 டீம் ஏஷியன் டீம்ஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்தியா, பாகிஸ்தான், ஓமான், ஹாங்காங். இந்த 4 டீம் குரூப் ஏ. இதுலேருந்து 2 டீம் சூப்பர் 8க்கு போகும். குரூப் பியில் ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அதுலேருந்து ஒரு 2 டீம் போகும். ஸோ உங்களுக்கே தெரியும் குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான் போயிடுவாங்க. பட் குரூப் பியில் ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும். ஈவன் UAE நல்லா ஆடுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபைட் இருக்கும். ஸோ இந்த ஏஷியா கப் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக T20 ஃபார்மேட்டில் போகுது மக்களே. சரி, லாஸ்ட் டைம் என்ன நடந்தது நீங்கள் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் 2023 ஓடி வேர்ல்ட் கப் முன்னாடி வச்சாங்க. அப்போ ஸ்ரீலங்காவில் நடந்தது. 50 ஓவர் ஃபார்மேட்டில் வச்சாங்க. இந்தியன் டீம் மொத்தம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேட்சும் தோக்கல. ஃபைனலில் ஸ்ரீலங்காவை 58 ரன் கால் அவுட் பண்ணுவாங்க. சிராஜ் 6 விக்கெட் எடுப்பார். உங்களுக்கே தெரியும். அப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, அஸ்வின் வேறு லெவலில் இருந்தது. வேர்ல்ட் கப் பிஃபோர் செம்மையாக இருந்தது. இந்தியன் டீம் செம்ம கான்ஃபிடன்ஸில் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்பில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் லாஸ்ட்டாக நடந்த ஏஷியா கப். அதாவது 2023 செப்டம்பர் நடந்தது. ஸ்ரீலங்காவில் இந்தியா கப் அடித்தாங்க. இப்போ எப்படி நடக்க போகுது பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட்டில் நடக்க போகுது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏஷியன் டீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் T20 வேர்ல்ட் கப் பில்டப்புக்கு இந்தியா என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கோர் 15 செட் பண்ண இந்த டோர்னமெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜாலாம் இல்லை. T20 வேர்ல்ட் கப் அப்புறம் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு நியூ ஃப்ரெஷ் இந்தியா ஸ்கை கேப்டன்சி அண்ட் கம்பீர் கோச்சிங்கில் வந்திருக்கு. அண்ட் மற்ற டீம்ஸ் மாதிரி பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா பாபர், ரிஸ்வான் இல்லாமல் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இப்போ ஸ்லோவாக மேலே சார்ட்ஸில் வராங்க. UAE நல்லா ஃபைட் கொடுக்குறாங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா ஃபைட் காட்டுறாங்க. ஸோ இந்த ஏஷியா கப் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் vs ஹாங்காங் 9th செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே இந்தியன் டைம் படி 8 மணிக்கு லைவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் சோனியில் பார்க்கலாம், ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஹாட் ஸ்டார்ன்றதுல சோனி இதில் பார்க்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் UAE வெட்னஸ்டே ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா Sunday 14th பாகிஸ்தானோட ஆடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா திரும்பி ஓமானோட 19 செப்டம்பர் ஆடுறாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் டீம் சூப்பர் 8ல் யார் மோத போகிறாங்கிறது குரூப் பியில் ஜெயிக்கிறவங்களை பொறுத்து தான் நடக்கும். வென்யூஸ் பார்த்தீங்கன்னா துபாய் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. துபாய் அண்ட் அபுதாபி. ஸோ உங்களுக்கே தெரியும் துபாய் அண்ட் அபுதாபி கிட்டத்தட்ட ஸ்லோயிஷ் பிச் தான். நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அங்கே 200 அடிக்கவே முடியாது. அங்கே மீடியம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 180க்குள்ளே நீங்கள் எந்த ஸ்கோர் அடித்தாலும் அங்கே ஈஸியாக இது பண்ணலாம். ஏன்னா ஸ்கோர் பண்ணலாம். பட் டிஃபெண்ட் பண்ணணும்னா நீங்கள் நல்லா பவுலிங் பண்ணணும். ஏன்னா துபாய் ஒரு சைடு பெரிய கிரவுண்டு, அபுதாபி ஒரு சைடு சின்ன கிரவுண்டு. பட் அங்கே காற்று பயங்கரமாக அடிக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் ஹெல்ப் கிடைக்கும். பட் ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி 2 பிச்சில் 2 ஸ்பின்னர்ஸ் வச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் மிடில் ஓவர்ஸில் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கொஞ்சம் ட்ரிக்கியான பிச்சஸ் தான். ஷார்ஜாவில் நடக்கலை. ஸோ அபுதாபி, துபாய் தான். ஸோ பார்க்கலாம் எல்லா டீம்ஸும் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் டீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்தியன் டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, செலெக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் என்னவாக இருக்கும், சப்ஸ்டியூட்ஸ் யார் ஏஷியா கப்பில் என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அஜித் அகர்கர் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை செலக்ட் பண்ணாங்க. இந்தியன் டீம் செலக்ட் பண்ணி நிறைய கான்ட்ரவர்சி, ஐயர் இல்லை, ஜெய்ஸ்வால் இல்லை, அதுக்கப்புறம் சுதர்ஷன் இல்லை, நிறைய கொஸ்டின் மார்க் பட் இனிமேல் அது பேசி பிரயோஜனம் இல்லை. ஸ்குவாடை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன். பட் வைஸ் கேப்டன் பாண்டியாவோ கிடையாது, அக்ஷரும் கிடையாது. சுப்மன் கில்லே யாருமே எதிர்பார்க்கல. அவர் வைஸ் கேப்டனாக வருவான்னு இன்னும் யாரும் எதிர்பார்க்கல. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டீம் கேப்டனாக யாரை பார்க்குறாங்கன்னு அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் பாவங்க, திலக் வர்மா, சிவம் டூபே அன்எக்ஸ்பெக்டட், ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா வெல் ப்ரூவ்ட், அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங் அன்எக்ஸ்பெக்டட், குல்தீப் யாதவ், அர்ஷித் ராணா உங்களுக்கே தெரியும் அர்ஷித் ராணா எப்படி வந்தார்னு, பும்ரா, அர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த டீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பேட்ஸ்மேன் ஓரியன்ட் டீமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வருண் அண்ட் குல்தீப் தான் இருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பும்ரா, அர்ஷித் ராணா, அர்ஷ்தீப் சிங். ஸோ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 ஸ்பின்னரோட போகிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா 3rd பேசராக இருப்பார். அதுக்கு இல்லாமல் 4th பேசராக வேணும்னா நீங்கள் ஷோம் டூபே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவில் ஒரு 2 ஓவர் தள்ள முடியும். அக்ஷர் பட்டேல் வேறு இருக்காங்க. ஸோ பவுலிங்க்கு பஞ்சமே இல்லை. இந்தியன் டீம் என்ன மாதிரி காம்பினேஷனில் போகிறாங்கன்னு தெரியல. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ்னு போகிறாங்களா, இல்லை 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ்னு போகிறாங்களா, இல்லை 3 ஸ்பின்னர்ஸ் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு போகிறாங்களான்னு தெரியல. இது இல்லாமல் 8th நம்பர் 8ல் ஒரு பேட்டிங் ஆடுற கொஞ்சம் எபிலிட்டி இருக்கிற பிளேயராக பார்த்து எடுக்க போகிறாங்க. இவ்வளோ காம்பினேஷன் பர்மெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்தியன் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கம்பீருக்கு இது ரொம்ப முக்கியமான டூர் மக்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒயிட் பாலில் சூப்பராக கோச் பண்ணிட்டு இருக்காரு, குறை சொல்ல. பட் ரெட் பாலில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடி வாங்கியிருந்தார். இந்த இங்கிலாந்து சீரீஸில் 2-2 ட்ரா ஆனதில் ஏதோ எஸ்கேப் ஆகிட்டார். தோற்றுந்தா அங்கேயும் பேஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பீர் ரெட் பாலில் எப்படின்னு தெரியல, இந்தியாவுக்கு ஒரு மாதிரி இன்னும் செட் ஆகலை. பட் ஒயிட் பாலில் சூரியகுமார் யாதவோட நல்ல காம்ரேடரி இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க 2 பேரும். ஏன்னா லாஸ்ட்டாக ஸ்ரீலங்கா சீரிஸ் ஜெயிச்சாங்க, பங்களாதேஷ் சீரிஸ்
இண்டீஸ் ஜெயிச்சாங்க, இங்கிலாந்து இங்கே வந்தப்போ இங்கிலாண்டே அடிச்சாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, செட் ஆகிட்டு காம்பினேஷன். அதனால் கம்பீர் இது ஒரு நல்ல டோர்னமெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரி, ஓகே, ஸ்குவாடை பார்த்துட்டோம். இந்தியன் டீமோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கில்லு வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ஓப்பனிங். ஸோ சஞ்சு பாய் தான். அபிஷேக் சர்மா கில் ஓப்பனிங் பஞ்சாப் பாய்ஸ். நம்பர் 3 திலக் வர்மா. நம்பர் 4 ஸ்கை வந்து கேப்டன். நம்பர் 5 ரிங்குவா டூபேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக டூபே போவாங்க. நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா. நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 பேர் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஃபினிஷிங்லும் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஆவார். பவுலர்ஸில் எனக்கு தெரிஞ்சு அர்ஷ்தீப் அண்ட் பும்ரா ஷோர் ஷாட். நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி. இப்படி தான் இந்தியன் டீம் போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா நீங்கள் ஹர்ஷ்தீப்பை ட்ராப் பண்ணிட்டு குல்தீப் ஆடலாம். இல்லை ஹர்ஷ்தீப் பதிலாக எக்ஸ்ட்ரா பேசுகிற பேட்டிங் எபிலிட்டி வேணும்னா நீங்கள் ஹர்ஷித் ஆடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்தியா பிளேயிங் லெவனாக இருக்கும் நான் சொல்கிறேன். சரி, ஸ்குவாடை பார்ப்போமே. அபிஷேக் சர்மா இப்போ பார்த்தீங்கன்னா செம ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருந்தார். பட் இந்த ஐபிஎல் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான டோர்னமெண்ட்டாக தான் போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத காலில் ஒரு செஞ்சுரி அடிச்சா கூட அவரோட கேலிபருக்கு இது கொஞ்சம் கம்மி தான். பட் அவர் T20 ரேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கார். ஸோ that tells you the story. அபிஷேக் சர்மா will be on high on confidence. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மக்களே. செட் ஆகிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 40-50 குவிக் டைமில் வந்துடும். அப்படி இல்லைனா பட்டன் பவர் பிளேல அவுட் ஆகிட்டு போய்டுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான் அவர். பட் அபிஷேக் சர்மா வந்து செட் ஆகிட்டானா பயங்கரமாக ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டை சுற்றுவார், பயங்கரமாக படம். ஸோ அதனால் இந்தியன் டீம் வில் பி ரெடி ஆன் ஹிம். சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து சூப்பராக வராரு. ஸ்டாக்னன்ட் ஆவரேஜ் ஆஃப் 50, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 155. அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கேப் கிட்ட வந்து சுப்மன் கில் இந்த தடவை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வைஸ் கேப்டன் பற்றி விட்டுருங்க, பேட்டிங்கில் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா T20 அந்தளவுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் இல்லை. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கில்லுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இந்த டோர்னமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா. சஞ்சு சாம்சன் ரொம்ப பாவங்க. கில்லு முன்னாடி வரைக்கும் அபிஷேக் சஞ்சு தான் ப்ராமினன்ட் ஓப்பனர்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஓகே அப்படின்னு இருந்தாங்க. பட் ஒரு செலெக்ஷனில் மொத்தமாக சஞ்சு சாம்சனோட லைஃபே புரட்டி போட்டுச்சு. அவருக்கு ஐபிஎல் இந்த வருஷம் சொல்லவே வேணாம். இன்ஜுரி, ஆர்ஆரில் பாலிடிக்ஸ். இப்போ என்னடானா இங்கே பிளேயிங் லோனில் கூட இருப்பாரான்னு தெரியல. பட் சஞ்சு டிசர்வ்ஸ் டு பி இன் பிளேயிங் லோன். பட் போகிற போக்க பார்த்தா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அவர் ஆட வச்சா நீங்கள் 1 down 2 down கீழெல்லாம் ஆட வைக்க முடியாது. பட் பெட்டர் ஜிதேஷ் ஆட்டு போகலாம். ஆனால் ஜிதேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபிக்கு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். கீப்பிங்லையும் சரி, பேட்டிங்கில் சும்மா வெறித்தனமாக மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அவர் ஆட வைக்கிறது தப்பே இல்லை. அவருக்கும் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்கணும். ஏஷியா கப்பில் அவர் தன்னை ப்ரூவ் பண்ண இதுக்கு மேலே சான்ஸ் கிடைக்காது. ஸோ சாரி சாம்சன், ஆல் த பெஸ்ட் ஜிதேஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ரிங்கு சிங் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 15 பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக ஷிவம் டூபே டார்கெட் பண்ணுவாங்க. பட் 3 and 4 திலக் அண்ட் ஸ்கை கெட்டுங்க. ஏன்னா 2 பேரும் செம்மையாக ஆடுறாங்க. சூரியகுமார் யாதவுக்கு இந்த ஐபிஎல் ஒரு மாதிரி ஆவரேஜான ஐபிஎல்லாக இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. திலக் வர்மாவுக்கு ரொம்ப சுமாரான ஐபிஎல். பட் ஐபிஎல் விட்டுருங்க, இன்டர்நேஷனல் வேறு. ஸோ அதனால் திலக் வர்மா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 6 மேட்சஸில் 2 மேட்சஸ் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்கையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் செட்டுங்க. நம்பர் 3 and 4 இந்தியாவுக்கு டக்குன்னு அவுட் ஆனால் மட்டும்தான் ப்ரெஷர். ஏன்னா ஸ்கை திலக்கில் நான் யாராவது ஒருத்தர் இந்த சீரிஸ் ஆரஞ்ச் கேப், அதாவது ஐபிஎல்லே இருக்கேன் பாருங்கள், ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக வருவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இவங்க 2 பேரில். ஏன்னா ஸ்கை செம்ம ஃபார்மில் இருக்காரு. திலக் வர்மா லெஃப்ட் ஹேண்டர் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மேட்சஸும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் 4 நான் கண்டிப்பாக சொல்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஷிவம் டூபே எந்த பேசிஸில் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு பேசிஸ்னால் லாஸ்ட் இயர் T20 செட்டப்பில் இந்தியா இங்கிலாந்து ஸ்குவாடில் இந்த ஸ்குவாட் அப்படியே ஆல்மோஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் டூபே ஏதோ டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார். 50 அடிக்கலனா கூட பவுலிங்கில் விக்கெட் எடுத்தார், பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார். பார்க்கலாம் இந்த ஏஷியா கப்பில் அவர் என்ன பண்ணுறாரு. ஏன்னா இது ஒரு டீசர் மாதிரி T20 வேர்ல்ட் கப் 2026க்கு இதில் நல்லா பண்ணுறவங்கள செட் பண்ணுறாங்க, இல்லைனா இது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா டெசிக்னேட்டட் கேப்டனாக வர வேண்டியவர், கடைசியில் வைஸ் கேப்டனாக இருந்தார். இப்போ அந்த பதவியும் போச்சு. பட் மனுஷன் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்துருவார், பேட் அண்ட் பால் எந்த இது வந்தாலும். ஸோ ஹார்திக் பாண்டியா கிட்டேருந்து இந்த சீரிஸில் பவுலிங்கில் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 130-135 போடணும். பேட்டிங்கில் அவர் அச்சு கொடுத்துருவார். அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக இருந்தவர், அவருக்கு இந்த டோர்னமெண்ட் பவுலிங்கில் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். பேட்டிங்கில் எங்கே வேணுமோ அவர் ஆடி கொடுத்துருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் அண்ட் அக்ஷர் ப்ராப்ளம் இல்லை, 2 பேரும் இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். அதுதான் பிரச்சனை இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் போவோம். அஷிதானா நான் என்ன சொல்கிறேன்னே தெரில. ஈஸியாக சொல்லலாம் ஜிஜி ப்ரோ கோட்டான்னு. ஏன்னா இதுக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ணி வர முடியும்னு தெரில. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா, நட்ராஜன், பிரசித் கிருஷ்ணா, கலீல் அஹமத் இவங்களெல்லாம் தாண்டி அஷிதானா எனக்கு புரியல. பார்க்கலாம் ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா சர்டனிட்டிஸ். பும்ரா வந்து ஆட மாட்டார் பிரேக்குன்னாங்க. பட் பும்ரா அவரோட ஒர்க்லோட கொஞ்சம் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆடார். பும்ரா அவங்களுக்கே தெரியும் அவர் ஒரு வேலையை பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. எக்கானமியாக 5 and 6 4 ஓவர் முடிச்சு கொடுத்தாரு ஒரு 2 விக்கெட்டோட. அஷ்தீப் சிங் தாங்க பவர் பிளேல எப்படி ஸ்ட்ரைக் பண்ண போகிறாரா இல்லையான்னு தெரியும். ஏன்னா பும்ராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பவர் பிளேல அஷ்தீப் சிங் தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவருக்கு பால் ஸ்விங் ஆகும், மூவ் பண்ணுவார். அவர் சப்போஸ் மாட்டினார்னா கஷ்டப்படுவாங்க. டெத்தில் அஷ்தீப் யார்கர் போட்டுருவார். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் அஷ்தீப்பும் பும்ராவுமே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான். ஸோ அவங்களுமே இன்ஜுரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டீம் ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி செட்டுங்க. பயங்கரமான ஒருத்தர் பாருங்கள் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு கூகுளி போட்டு ஊற்றி கொடுத்துருவாரு. இன்னொருத்தர் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் பட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது எந்த டீம்கே இந்த அட்டாக்கை உடைக்க முடியும். பயங்கரமாக தெரியுறாங்க. அதுவும் வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்பில் இருக்கார். T20 யங்ஸ்டர் டாப் 10ல் இருக்கார். குல்தீப் யாதவுக்கும் இந்த ஐபிஎல் நல்லா போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் 2 பேரையும் பிளேயிங்கில் ஆட வைக்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கன்சிடரிங் போத்
நிறைய டீம் ஸ்பின்னுக்கு வீக்கான்றதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு பவுலிங்கில் ஐ ப்ரிஃபர் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்திக் பும்ரா டு பி த லீடிங் விக்கெட் டேக்கர். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீம் பற்றி அவ்வளோவா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஏஷியா கப்பில் நீங்கள் மற்ற டீம்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா எங்கேயோ இருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோவா இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க புது டீம் வந்து புது ஜெர்சியில் ஸ்பான்சர்ஸ் யாரும் கிடைக்காம இந்தியன் டீம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கை, பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், சாம்சன், அபிஷேக் சர்மா நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ துபாயில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வில் பி ஆன் ஹை அண்ட் கான்ஃபிடன்ஸ். இந்த சீரீஸ் இந்தியன் டீம் கப்படிக்காமல் தோத்தா மட்டும்தான் ஊருக்கே டிசப்பாயின்மெண்ட், உலகத்துக்கே டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி கிளியர் கட்டாக சொல்லிடலாம், இந்தியா வில் பி த சாம்பியன்ஸ் ஆஃப் ஏஷியா கப் 2025. நான் இப்போ எழுதி தரேன். பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த இந்தியன் டீம் கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. பிளேயிங் லெவனும் நல்லாயிருக்கு, பேக்கப்பும் நல்லாயிருக்கு. குறையே சொல்லாத அளவுக்கு இந்த ஏஷியா கப்புக்கு இது போதும். ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் கம்பேர் பண்ணுங்க. பட் T20 வேர்ல்ட் கப்புக்கு இது பத்தாது. இதோட கொஞ்சம் பெட்டரான டீம் எடுக்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு அந்த டைம் போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி 2 டீம் இருக்காங்க. ஐ வில் சஜஸ்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஏன்னா பாகிஸ்தான் எனக்கு அவ்வளோ த்ரெட்னிங்காக தெரியல, பங்களாதேஷும் தெரியல. ஸோ அன்றைக்கி இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா தான் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஏஷியா கப்பை பற்றி ஒரு சின்ன டீசர் மாதிரி கொடுத்துருக்கேன். எங்கே நடக்குது, ஷெட்யூலு, இந்தியன் டீமோட ஸ்குவாட் என்ன, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு பிளேயிங் லோன் எப்படி இருக்கும், யார் பேக்கப்பாக இருப்பா, பிளேயிங் லோனில் யார் ஆடுவா, எல்லாருடைய ஃபார்ம் எப்படி, எங்கே ஃபிட்டின் ஆவாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த ஏஷியா கப்பில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாருக்கிட்டேருந்து நான் எல்லாமே ஓவரால் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவோட டீம் ப்ரிவியூ வந்து சின்னதாக ஷார்ட்ஸில் நான் 2 மினிட்ஸாக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பார்த்துருங்க. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் சீக்கிரமே வந்துடும். ஸோ இனிமேல் அடுத்த ஒரு 1 மந்த் ஏஷியா கப் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் தான் மக்களே. ஸ்டே டியூன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஷியா கப் கண்டென்ட் ஆன் த வே. இந்தியா வில் பி கிளியர் கட் சாம்பியன்ஸ் நான் சொல்கிறேன். நீங்களும் என்னன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லிட்டு போங்க. நன்றி மக்களுக்கு.